நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். திமுக சோழியை முடித்த ராசா. ஐயோ பாவம், தர்ம சங்கட்டமான சூழ்நிலை கொண்டு போய் திமுக விட்டுட்டாரு நம்ம ராசா அவர்கள். ராசா அவர்களுக்கு திமுக மீது தனிப்பட்ட பகை ஏதாவது இருக்கிறதா? ஏன் ராசா அவர்கள் இப்படி பேசுகிறாரு? இந்த ரெண்டு விஷயத்தையும் கடைசியில் நான் சொல்கிறேங்க. ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டிசம் பேசுகின்ற கட்சி தான், அதாவது தனிநாடு கேட்கக்கூடிய கட்சி தான். அண்ணாவை பொறுத்த வரைக்கும் 1963 தனிநாடு கேட்கின்ற விஷயத்தை விட்டுட்டாருங்க. ஆனாலும் தனிநாடு கேட்பதற்கான காரணங்கள் அப்படியே தாங்க இருக்குது. அந்த காரணங்களை இந்திய அரசாங்கமானது தீர்த்து வைக்கணுங்க அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு, இனிமே நாங்கள் பிரிவினையே பேச மாட்டோம், அந்த கொள்கையை விட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இருந்தாலும் ராசா பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக திமுகவுக்கு சிக்கலை விளைவிக்கும் விதமாக பிரிவினை பேசிக்கொண்டே இருக்கின்றார். இப்போ ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேசினாரு, அதன் மூலமாக திமுக சோழி எப்படி முடிஞ்சது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ராசா அவர்கள் பேசின வீடியோவை ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வரணுங்க. ஏறத்தாழ ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணய சபை ஜவஹர்லால் நேருவிலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம், கோபால் சேமா ஐயங்கார்ல இருந்து சர்தார் பட்டேல்ல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து, அம்பேத்கர்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தி அந்த சபையில இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவுக்கு என்ன சட்டம் தேவை, அரசியல் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்று ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட வாய்த்தார்கள். என்ன காரணம்? முதல் பாயிண்ட், இந்தியா ஒரு நாடு அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா எப்போதும் ஒரு நாடு அல்ல. ஒரே நாடுனா ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு. இந்தியா நாடல்ல, இந்தியா துணை கண்டம், சப்கான்டினென்ட். என்ன காரணம்? இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு, மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு, ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு. அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா. So India is not a country, it is a subcontinent. இங்க பல்வேறு பழக்க வழக்கங்கள் பண்பாடு உண்டு. தமிழ்நாட்டுக்கு வந்தா ஒரு பண்பாடு, கேரளாவுக்கு வந்தா ஒரு பண்பாடு, டெல்லிக்கு போனா ஒரு பண்பாடு, ஒரியாவுக்கு போனா ஒரு பண்பாடு. ஏன் மணிப்பூர்ல நாய்கறி சாப்பிட்டாங்க சொன்ன பாரதி உண்மைதான், இன்னமும் சாப்பிட்டு இருக்காங்க, அது ஒரு பண்பாடு. எல்லாம் மனசுதான காரணம். எங்களை பார்த்து திமுக இருக்காது. தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாக்கிரதை. நான் விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல. இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், we the people of India having solemnly resolved to constitute India sovereign, secular, socialistic republic, democratic republic. இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது. நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு இருக்காங்க, தனியா போடுவோம். இந்த ராசா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசுவது புதுசு கிடையாதுங்க. நாமக்கல்ல ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நம்ம முதலமைச்சர் ஐயா கூட கலந்துக்கிட்டார். அந்த இடத்துல முதலமைச்சரை வச்சுக்கிட்டே மீண்டும் தமிழ்நாடு தனிநாடா கேட்க வச்சிடாதீங்க மோடி அவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்கும் அறைகூவல் விட்டார். அப்பொழுதே டெல்லி ஆனது, என்ன ஏன் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்துறை அமைச்சகமானது திமுக கிட்ட காரணத்தை கேட்டது. அதற்கு பிறகு ராசா பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசித்தார். அதற்கு பிறகு ஏவா வேலு அவர்கள் இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிரிவினை பேசுவதற்கான காரணம் என்ன? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லைங்க, ஆட்சி நிர்வாகத்தில் திறன் இல்லைங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இல்லைங்க. இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க சாதனைகளை மக்கள் முன்னாடி போய் பேசுவாங்க. இல்லை இப்போ ராசா கூட என்ன கூட்டத்தில் பேசியிருக்காரு, கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழா கூட்டத்தில் தான் பேசியிருக்காரு. கலைஞருடைய சாதனைகளை பேசணும், கலைஞர் எப்பேற்பட்ட நிலையிலிருந்து இந்த நிலைக்கு உயர்ந்தார் என்ற விஷயத்த சொல்லணும். அதுதானே கலைஞர் 100ஆண்டு விழா கூட்டம். இல்லை திமுக சாதனை பற்றி சொல்வதற்காக தானே அந்த கூட்டம், அதை பற்றி தானே பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்தையும் எதற்காக பேசணும் சம்பந்தம் இல்லாமல்? ஏவாவேல் அவர்கள் பேசின விஷயம் டிரான்ஸ்லேட் பண்ணி அதற்கு பிறகு டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து கருத்து கேட்க நம்முடைய TR பாலு அவர்கள் நேரடியாக போயிட்டு ஏவா வேலு அவர்கள் முழுமையாக என்ன பேசினாரு, அது எப்படி திரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிட்டு உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட பெருசாக விளக்கம் அளித்தார். அப்போவே திமுகவுடைய சோழி முடிய வேண்டிய காலம்தான். ஆனால் ஏதோ தப்பிச்சிக்கிச்சு. இப்போ மீண்டும் நம்முடைய ராசா அவர்கள் திமுகவுக்கு 7.5 கொண்டு சேர்த்துருக்கின்றாரு. சரி, ராசா அவர்கள் பேசுவது லாஜிக்கா அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாமே. முதல்ல தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்று நம்ம மோடி அவர்கள் சொன்னார்னா
ஒட்டுமொத்தமாக திமுகவை அழிக்க போகிறாரா? கிடையாது. எப்படி ஆட்சி கட்டில் இருந்து காங்கிரஸ் அகற்றப்பட்டு விட்டதோ பாஜகவினால, அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி கட்டில் இருந்து திமுக அகற்றப்படும் ஜனநாயக முறைப்படி. அதுதான் மோடி அவர்கள் சொன்ன விஷயம். இந்தியாவில் முக்தி காங்கிரஸ் மாதிரி தமிழகத்தில் முக்தி திமுக. அதுதான் நம்ம மோடி அவர்களை பேசினது. ஒட்டுமொத்தமாக திமுக இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கும் என்று அவர் சொல்லவே இல்லை. அதனையும் தாண்டி தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்றால் இந்தியாவில் தமிழ்நாடே இருக்காது, பார்த்துக்குங்க, விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்கள் பேசுகிறார். தமிழ்நாடு என்ன திமுகவுக்கு மட்டும் சொந்தமா, இல்லை கலைஞருக்கு மட்டும் சொந்தமா, இல்லை ராசா அவர்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றாரு அவங்களுக்கு மட்டுமே தமிழ்நாடு சொந்தமா? திமுக வேண்டுமானால் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கலாம். அண்ணா தொடங்கின பிறகு ஒட்டுமொத்த கட்சியும் அவங்க அபகரித்து கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாடு என்பது அவங்களுக்கு சொந்தம் இல்லையே. எப்படி திமுக வந்து தேர்தலுக்கு பிறகு இருக்காதுன்னா தமிழ்நாடே இருக்காது? அப்படி சொல்லலை, இந்தியாவே இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் எந்த தைரியத்தில் சொல்கிறாரு? சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே இருக்காது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இல்லை என்றால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது. அப்படி தமிழ்நாடாக இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்தியா என்பது ஒரு நாடு இல்லையாம். இது அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்த நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம். ராசா பொறுத்த வரைக்கும் நல்ல வழக்கறிஞர் தான். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியா ஒரு நாடு இல்லை என்று எங்கே சொல்லியிருக்காங்க? இல்லை சப்கான்டினென்டல் என்று சொல்லப்படுகின்ற துணை கண்டம் என்று நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குது? நம்ம ராசா அவர்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அதே மாதிரி ராசா பொறுத்த வரைக்கும் பல்லறிவு பெற்றவர், பல துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாடுனா ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி இருக்கணுமா? ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வேறவா, மலையாளம் வேறவா, ஒரிசா வேறவா, ஆந்திரம் வேறவா. ஸோ ஏன்னா வெவ்வேறுபட்ட மொழிகள் இருக்குதா, வெவ்வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருக்கிறதா. அதனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு இல்லை அப்படிங்கிறாரு. உலகத்தில் ஒரே கலாச்சாரம் கொண்ட ஒரு நாட்டை காட்ட முடியுமா? ஒரு உலகத்தில் ஒரே ஒரு மொழி மட்டும் இருக்கக்கூடிய நாட்டை காட்ட முடியுமா? இல்லை பாகிஸ்தான் மத சார்புடைய நாடு. அந்த மத சார்புடைய நாட்டில் கூட ஒரே மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்களா? ஒரே கலாச்சாரத்தை சார்ந்தவங்க இருக்காங்களா? சொல்ல முடியுமா? உலகத்தில் எங்குமே வந்து தனித்துவம் அப்படின்ற ஒரு கொள்கையே கிடையாது. ஒரு தோட்டத்தில் பல்வேறுபட்ட பூக்கள் இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். அதனால தான் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, பிரிட்டனாக இருந்தாலும் சரி, ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி, உலகத்தில் நம்ம தென்கொரியா இருக்குது, அது சுதந்திர நாடு. வடகொரியா இருக்குது, இராணுவ ஆட்சி. அந்த இடத்துல கூட பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள், பல்வேறுபட்ட மொழிகள் அந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரியான ரொம்ப கட்டுப்பாடு மிகுந்த இடத்துல கூட பல மொழி பேசுகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு நாடு என்றால் ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி இருக்கணும் அப்படின்னு ராசா சொல்கிறாருன்னா எந்த வாத்தியார் இவருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதனையும் தாண்டி இந்திய கான்ஸ்டியூஷன் போயிடும் அப்படின்னு சொல்லுகிற நம்ம ராசா அவர்கள், இந்திய கான்ஸ்டியூஷன் படி இந்தியா என்பது ஒரு நாடு. இந்தியாவில் வேற்றுமையில் இருக்கலாம், நாம் அனைவரும் இந்தியர்கள், அதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இப்போது ராசா பேசின விஷயமானது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அது எங்கடா திருச்சிட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு இங்கிலீஷில் பேசுவார். அப்படின்னா உண்மை பேசுகிறதாக மக்கள் நம்புவாங்களாம். அதுக்காக இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு அடிச்சு விட்றாரு. இத்தனை நாளும் இந்தியாவில் இருக்கிறவனுக்கு இந்திய கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய முகப்பு உரை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். இந்தியா சமய சார்பற்ற நாடு என்று தெரியாமையா இருக்கிறான். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு என்பதை தெரியாமையா இருக்கிறான். இந்தியாவில் பல மொழி பல கலாச்சாரங்கள் இருக்குது என்பதை பற்றி யாருக்கும் தெரியாமையா இருக்கிறான். எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கிறான். இதையும் திடீர்னு ராசா அவர்களை பொறுத்தவரை இங்கிலீஷில் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா தேர்தலுக்கு பிறகு வந்து திமுக இருக்காதுன்னு சொன்னால் இந்தியாவே இருக்காது பார்த்துக்க, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டார். இது பெரிய சர்ச்சை ஆகும், டெல்லி வரைக்கும் போகும். திமுக கழுத்தில் கத்தி வைப்பாங்க. அதனால் உடனடியாக வந்து இங்கிலீஷில் பேசி ஏதாவது மழுப்பணும் அப்படின்றதுக்காக மழுப்புறாரு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பாஜக 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் கான்ஸ்டியூஷன் இருக்காது அப்படின்னு அமித்ஷா சொன்னாரா? இல்லை மோடி சொன்னாரா? இல்லை ஜேபி நட்டா சொன்னாரா? இப்போ இந்திய அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? யாருமே சொல்லாத பொழுது
எதற்காக மோடி அவர்கள் 3வது முறை பிரதமரானா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொருளையை கலப்புறீங்க, மக்களையே பயமுறுத்துறீங்க? உங்கள் சாதனைகளை சொல்லுங்க. 75 ஆண்டுகால கட்சியில் உங்கள் சாதனையை சொல்லுங்க. உங்கள் தலைவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக 75 ஆண்டு காலம் இருக்கலாம், ஆனால் அதில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் அவர் தான் தலைவராக இருந்திருக்கின்றார். திமுகவுக்கு 60 ஆண்டு காலம் தலைவராக இருந்து தமிழகத்தை 22 ஆண்டு காலம் திமுக ஆட்சியாண்டு இருக்குது. பல விஷயங்களை பேசுங்க. மோடியும் அமித்ஷாவும் இந்திய கான்ஸ்டியூஷன் இருக்காது அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்திய கான்ஸ்டியூஷன் இருக்காதுன்னு சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்க போகுது? எதுக்காக பொய்யை பேசணும்? பொய்யை பேசிவிட்டு திமுகவுக்கு எதிராக, திமுக ஊழலுக்கு எதிராக, திமுக வாரிசு அரசியலுக்கு எதிராக, திமுகவுடைய அடாவடிக்கு எதிராக, திமுகவுடைய ஜாதி அரசியலுக்கு எதிராக மோடி அவர்கள் குரல் கொடுக்கின்றார். இந்த மாதிரி ஒரு கட்சியே இருக்கக்கூடாது என்று சொல்கிறாரு. அதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக திடீர்னு திமுக இல்லை என்றால் தேர்தலுக்கு பிறகு இந்தியாவே இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக தான் இப்படி பேசுகிறாருங்க. ஆராசா மெத்த படித்தவர் என்று சொல்லுவாங்க. அவ்வப்போது இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசி திமுகவுக்கு நெருடலை தான் ஏற்படுத்துவார். ஆனால் இதை பற்றி திமுக கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லைங்க. என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது போதைப்பொருள் விஷயமானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. காலையிலே நம்ம ஆளுநர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் RS பாரதி அவர்களுக்கு ஆதரவாக பேசின வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதே தாங்க திமுகவில் இருக்கிறவங்க எதை எப்படி திசை திருப்ப வேண்டுமோ அதை அப்படியே திசை திருப்புவாங்க. என்னடா மோடியை பொறுத்த வரைக்கும் திமுக மக்களுக்கான வரி பணத்தை கொள்ளையடிக்குதுன்னு சொல்கிறாரு. ஏதாவது மோடி அவர்களால் நிரூபிக்க முடியுமா? தில்லு இருந்தால் நாங்கள் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிப்பதாக சொல்கிறல்ல, நிரூபிக்க சொல்லு அப்படின்னு ஆவேசமாக பேசியிருந்தா பார்த்தீங்களா? எவ்வளோ நேர்மையான கட்சியை தேர்தலுக்கு பிறகு ஒழிக்க வேண்டும் என்று மோடி பேசுகிறார். பார்த்தீங்களா? மோடி பேசுறது ரொம்ப தப்பியா? பன்முகத்தன்மைக்கு எதிராக இவர் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் திமுக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லி தேர்தலுக்கு பிறகு இருக்காது அப்படின்னும் இந்த போதைப்பொருள் விஷயத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்று சொல்லிய பிறகு எங்களுக்கும் போதைப்பொருளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? யார் விற்றுருக்காங்க? மோடி அவர்களால் நிரூபிக்க முடியுமா? இல்லை தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டமே கிடையாது, ஊடகங்கள் தான் ரொம்ப பெருசாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்க முடியுமா? ஸோ மோடி அவர்கள் வைத்திருக்கின்ற நியாயமான குற்றச்சாட்டை பற்றி நம்முடைய ராசா அவர்களால் பேச முடியல, பதிலளிக்க முடியலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்காது என்றால் இந்தியாவே இருக்காது அப்படின்னு பேசுறது. அதுக்கு கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா காரணமாக காட்டுறது. தான் செய்த தவறிலிருந்து தப்பிப்பதற்கு யாரையோ சட்டம் வகுத்த வல்லுநர்களையெல்லாம் துணைக்கு கூப்பிடுவது, மோடி அமித்ஷாவும் பேசாத விஷயத்தை பேசினதாக சொல்லி திரிப்பது. ஏன் இந்த விளையாட்டு? திமுகவில் உங்களுக்கு என்ன கிடைக்கல? ஏன் தொடர்ச்சியாக இப்படி திமுகவில் வம்பில் கொண்டு போய் விடுறாங்கன்னு தெரியல. 2G வழக்கானது வேகம் எடுக்கிறது. ஸோ அது மக்களிடையே கவனம் பெறப்போகுது. ராசா பொறுத்த வரைக்கும் வேட்பாளராக நிறுத்தப்படுவாரா, இல்லை அதுக்கு முன்பாக தீர்ப்பு திமுக அவருக்கான வாய்ப்பை தராதா, எதுவுமே தெரியல. இப்படி இவருடைய நிலைமையே பார்த்தீங்கன்னா தள்ளாட்டம் கண்டு இருக்கிறது. அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் திமுகவை கொண்டு போய் 7.5 கொண்டு போய் விடுறாரு. அதெல்லாம் நியாயமாக இருக்குமா? இந்தியாவுக்கு 2 பெயர் இருக்குதுங்க, ஓகேங்க. ஆனால் இந்தியா பல நாடு இல்லைங்க. ராசா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாவடக்கம் இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா பல தருணங்களில் ராசா அவர்கள் பல்வேறுபட்ட சிக்கலை திமுக கொண்டு விட்டு இருக்கிறாரு. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடியை பற்றியும் அவங்க தாயாரை பற்றியும் பேசுனதுனால கொங்கு மண்டலம் முழுவதுமே எடப்பாடி பக்கம் நின்றது. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அவர்களை பற்றி லூசுன்னு சொன்ன பிறகு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமே செஞ்சாங்க. உடனே ராசா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திமுக எப்படிலாம் திட்டிருக்காரு, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் மன்னிப்பு கேட்குறேன் என்று சொல்லிட்டு சமாளித்தார். ஸோ தொடர்ச்சியாக திமுகவுக்கு 7.5 கிளப்பிட்டு இருக்கிற ராசா எதிர்க்க திமுக என்ன பண்ண போகுது என்பதை பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.